அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு, அப்புறமா 1/2 kg சிக்கன் வாங்கியிருந்தீங்க, அதுவும் எண்ணெய் சூடான போட்ட பிறகு நல்லா கலக்கி விட்டுருங்க. அப்புறமா கொஞ்சமாக உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ரெண்டும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு கலர் சேஞ்ச் ஆன பிறகு சிக்கனோட அது ஒரு பிளேட்டுக்காக மாற்றிடுங்க, எடுத்துட்ட பிறகு அதே எண்ணெயில் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதிலே லவங்க, பட்டை, ஏலக்காய் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃபுல்லாக. அதுவும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிட்ட பிறகு 2 பெரிய சைஸ் ஆனியன் போட்டிருக்கேன் நான். நல்லா சாப்பாக கட் பண்ணி போடுங்க. கொஞ்சமாக உப்பு நல்லா போட்டு வதக்கி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் 5 to 10 மினிட்ஸ் கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆன பிறகு நல்லா கலக்கி விட்டுறே இருங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆன பிறகு பொரிச்சு வச்சுருந்து இல்லையா, அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ண பிறகு நல்லா கலக்கி விட்டுருங்க. அந்த வெங்காயத்தில் நல்லா கலக்கி விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கேன், நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. 1 பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து கலக்கி விட்டுருங்க. நல்லா கலந்த பிறகு அதோட வாசனையே போயிடணும். கொஞ்சம் 5 மினிட்ஸ் கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்ச பிறகு கொஞ்சோண்டு உப்பு போட்டுருங்க. நல்லா வதக்கிட்டோம். நல்லா வதங்கின பிறகு 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் ஆட் பண்ணி கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுவும் நல்லா வதக்கணும். தக்காளி மேஷ் ஆகணும். நல்லா மேஷ் ஆன பிறகு ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி முதல் நிற்கிறதுனா தக்காளி நல்லா வேகணும் இல்லையா, அதனால் நல்லா வெந்துட்ட பிறகு நல்லா கலக்கி விட்டே இருங்க. அந்த கிளாஸ் தண்ணி நல்லா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்ச நேரம் அந்த தக்காளி வெந்ததுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா. நல்லா கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலந்த பிறகு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க ஒரு 5 மினிட்ஸ். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. பாதி லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் வெந்த பிறகு தான் நீங்கள் ஆட் பண்ணணுமே லாஸ்ட்டில். இது பாதி லெமன் பிழிஞ்சு போட்டிருக்கேன், அதுவும் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலந்த பிறகு அந்த கிரேவி 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துங்க. அதே தண்ணி தான், அதுக்கு ஆடு எதுவும் சேர்க்காதீங்க. அதுலேயே நீங்கள் இது பண்ணிகிட்டே இருந்தால் அந்த கிரேவி பதத்துக்கே வந்துடும். ஈஸியான சிக்கன் கிரேவி ரெடிங்க. இது ஒரு பாத்திரத்துக்கு சர்வ் பண்ணிக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி கூட தோசை கூடலாம் சாப்பிட்லாம். காம்பினேஷன் நல்லாவே இருக்கும். வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.